மதன் சார், மதன் சார், மதன் சார், மதன் சார். தயா, மதன் சார். டேய், இந்தாங்க. இந்தாங்க, மெதுவா பொறுமையா. மதன் சார், இப்ப நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? நடந்தது சொல்லுங்க. அது எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் என் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறான். யார் அவன்? அவன் எப்பவுமே என் அக்கம் பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பான். எப்பவுமே என்னை தனியா விட்டுட்டு போக மாட்டான். அது என்னன்னா, இப்ப கூட அவன் என்ன பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். இத பாருங்க, நீங்க பதற்றப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க கூட இருக்கோம். மதன் சார், நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? நீங்க யாரை ஃபாலோ பண்றது? பொம்மை, நடமாடும் பொம்மை. நடமாடும் பொம்மையா? ஆனா அது 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 அதுக்கு உயிர் இல்லதான். ஆனா அதை யாரோ ஆட வைக்கிறாங்க. அதுக்கு உயிர் இல்லதான். ஆனா அதை யாரோ பேச வைக்கிறாங்க. மதன் சார், அது பேசும். அது தானாவே நடந்து வரும். மதன் சார், ஹலோ மதன் சார். பொம்மை பேசுனதை நீங்க கேட்டீங்களா? எனக்கு தெரியும். நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களால நம்ப முடியாதுன்னு தெரியும். ஆனா நான் கேட்டதை தான் சொல்றேன், பார்த்ததை தான் சொல்றேன். ஃப்ரெடி சார், நீங்க இந்த மாதிரி பொம்மையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு என்னோட பர்த்டே. வீட்டில் காலிங் பெல் அடிச்சதும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். இந்த ராத்திரி நேரத்தில் எவன்டா அவன் பெல் அடிச்சது? எந்த மடையன் எப்படி விளையாடுறான்? மதன் சார், யாரு? நான் நிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? நான் தான். நான் தான் பேசுறேன். நீங்க ஷாக் ஆக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? ஏன்? உன்னோட உயிரை பறிக்கிறதுக்காக. என்ன? ஆமா, உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன். ரவி, கவிதா, சீக்கிரம் இங்க வாங்க. என்னாச்சு சொல்லுங்க. இது இந்த பொம்மை என்னை பார்த்து ஏதோ பேசுது. என் உயிரை எடுப்பேனுங்குது. என்னது? ஆமா, அது. ஐயோ, நல்லா பாருங்க, அது வெறும் பொம்மை. அது எப்படி பேச அட்டாக் பண்ணும்? அண்ணா, எங்களை வச்சு விளையாடுறீங்களா அண்ணா? இல்ல, நான் சொல்றத நம்புங்க. அது நான் ஏன் உங்ககிட்ட போய் தமாஷ் பண்ண போறேன், அதுவும் இன்னைக்கு? அட, நானே அதை கேட்டேன். அது என்ன பார்த்து சொல்லுச்சு. அது என் உயிரை எடுத்துருவேன்னு சொல்லுச்சு. இருங்க, நான் பார்க்குறேன்.
பார்த்து பாரு ரவி. இரு. அமைதியா இருங்க. அண்ணா, அநேகமா யாரோ உங்களை வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. இந்த மர பொம்மைக்குள்ள யாரோ ஸ்பீக்கரை வச்சு ஃபன் பண்ணிருக்காங்க. செக் பண்ணு, ஸ்பீக்கர் இருக்கா பாரு. இல்ல, இதுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்போ அந்த பொம்மை எங்க இருக்கு? சில சமயங்கள்ல எனக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் அப்படியே உடைச்சு போட்டுடலாம். எரிச்சிடலாம் போல இருக்கும். மிரட்டுது என்ன மிரட்டுது. என்ன எப்போ அது கொன்றுவேன்னு சொல்லுது. நீங்க நிஜமாவே அதை பாத்தீங்களா? ஆமா, நான் மதன் சார், ஒருவேளை நீங்க பார்த்தது கனவா கூட இருக்கலாம்ல? கனவெல்லாம் இல்ல, நானே அதை நேர்ல பார்த்தேன். நான் அது ஒரு தடவை இல்ல, அது அது நிறைய தடவை அப்படிதான். இப்ப வரைக்கும் பல தடவை. எனக்கு என்ன தோணுதுன்னா, மதன் சாரை எப்படி கொல்லணும்னா இதுதான் அதுக்கான பெஸ்ட் வழி. கத்தியால குத்துறது. கத்தியால குத்தி கொல்றது தானே நல்லா இருக்கும். அதனால உங்க உடம்பு முழுக்க ரத்த வெள்ளத்துல மிதக்கும். உங்களோட பெஸ்டான விஷயமே அதுதான். பேசாம மதனுக்கு விஷத்தை கொடுத்துடலாம். ஒரு வேலை செய்யலாம். பேசாம அவரோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாமா? நீங்களும் சொல்லுங்க மதன் சார், உங்களுக்கு எப்படி சாகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க. மதன் சார், எங்க அப்படி ஓடி போக பாக்குறீங்க? சொல்லுங்க மதன் சார். இப்ப நீங்க எந்த மாதிரியான மெத்தட்ல சாக போறீங்க? அது என்கிட்ட சொல்லுங்க மதன் சார். அட சொல்லுங்க. நிஜமாலுமே மதன் சாரோட உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கு. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். எதுவுமே பிரம இல்லை. சார், அப்படின்னா மதன் சாரை கொன்னது இந்த பொம்மை தானா? என்னடா வளரிட்டு இருக்க? பொம்மையால எப்படி கொலை பண்ண முடியும்? அப்படின்னா கொலையை யார் சார் செஞ்சிருப்பாங்க? வேற யார் ஃப்ரெண்டு? விளையாட்டு பொம்மையை வச்சு விளையாட தெரிஞ்சவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். சார், நாங்கள் அங்கே பார்க்கும்போது இந்த பொம்மையோட கையில் இந்த கத்தி இருந்துச்சு. எல்லா எவிடன்ஸுமே அந்த பொம்மையும் சம்மந்தப்பட்டு தான் இருந்திருக்கு. அப்போ கொலை பொம்மையை செஞ்சது அண்ணா, அண்ணா, எங்க அண்ணனுக்கு இந்த பொம்மை அவரை கொலை பண்ணவே இல்லை. ஒரு நிமிஷம், நீங்கள யாரு? சார், நான் கவிதா, இவர் மனைவி. மதன், இந்த மதன் சார் இவரோட மூத்த அண்ணன். இவர் பேர் ரவி. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் எங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், இன்னைக்கு எங்களோட மேரேஜ் அனிவர்சரி. அதனால நாங்க வெளியில டின்னருக்காக போயிட்டோம். இவர் அண்ணனை எங்க கூடவே வர சொல்லி சொன்னாரு. ஆனா இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்படி நீங்க தானே சொன்னீங்க மதன் சாரோட கொலைய இந்த பொம்மை பண்ணலன்ட்டு? ஆமா, இந்த பொம்மை கொலை செய்யல. அப்ப உங்களுக்கு கொலைகாரனை தெரியுமா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவரை கொலை செஞ்சது அந்த ஷாகுலா தான் இருப்பான். அவன் தான் இவரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த ஷாதுல் யாரு? எதுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான்? ஷார்துல் ஒரு வென்ட்ரிலிக்விசம், அப்புறம் வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தான். மதன் அண்ணன் ரவியோட பெரிய அண்ணன், அங்குஷ் அண்ணனோட சின்ன வயசு நண்பன். அங்குஷ் அண்ணாவும் ஷாதுலும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயம் கவனிச்சாங்க. ஷாதுல் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னோட வீட்டை ஷாதுலுக்கு கொடுத்துட்டாரு. அங்கிருந்து அவங்க தியேட்டர் குரூப்பை எப்படி நடத்துறதுன்னு பார்த்தாங்க.
ஆனா அவங்க எப்பவுமே அங்குஷ் அண்ணனுக்கு அவங்க வாடகை பணத்தை கொடுக்கவே இல்ல. அங்குஷ் அண்ணன் அதை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டதே இல்ல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஷாதுல் அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்குஷ் அண்ணா வீட்ல இருந்து தான் வென்ட்ரிலோக்விசத்தை பிராக்டிஸ் பண்ணாங்க. பொம்மைகளை வச்சு பேச வைக்கிறதுக்கான கலைய எல்லாரும் ஒன்னா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வென்ட்ரிலிக் மாதிரியான கலை அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே நேரம் ரொம்ப கஷ்டமானதும் இல்லை. இந்த கலையை கத்துக்கிறதுக்கான டெக்னிக் அது நம்ம கையில தான் இருக்கு. வென்ட்ரிலிக்விசம் லாட்டின் வார்த்தை. வென்டர் அப்படின்றதுக்கு அர்த்தம் வயிறு, லோக்லின்றதுக்கு அர்த்தம் வாய்ஸ். வென்ட்ரிலோக்விசம் அப்படின்னா வயிறு மூலமா பேசுறது. எப்படின்னா, ஹலோ வருண், எப்படி இருக்க நீ? ஒரு நாள் அங்குஷ் அண்ணா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. ஹே, எல்லாம் எந்திரிங்க, கிளம்புங்க இங்க இருந்து. போங்க. யார் இவங்க? எந்திரிங்க. ஏய், எல்லாம் காலி பண்ணுங்க. போங்கன்றல. யார் நீங்க? யார் இங்க இருக்க கூடாது. யாருன்னு சொல்லுங்க. நாங்க எதுக்கு வெளிய போங்க. இருக்கீங்க எல்லாத்தையும் காலி. அட பிடிக்க கூடாது. போங்கன்றல. வெளிய அனுப்புறீங்க. என்னடா வேணும் சொல்லுங்க. போறீங்களா இப்ப என்ன பண்றீங்க? போங்க. ரவி, மதன், இங்க என்னதான் நடக்குது? என்ன நடக்குதா? இவ்வளோ நாளா நீங்க ஃப்ரீயா தங்கி இருந்தல்ல, இனியோட இதெல்லாம் க்ளோஸ். உங்க இஷ்டத்துக்கு இங்க இருக்கிறதுக்கு இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்ல. ஆனா அங்குஷ் வந்து சொன்னது. எவன்டா அங்கோஷ்? அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான், இந்த உலகத்துல உயிரோட இல்ல. இது வரைக்கும் அவன் இஷ்டப்படி தான் எல்லாம் நடந்தது. ஆனா இனிமே ஏன் இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கும், புரியுதா? எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புங்க. ரவி, உன் அண்ணன் கிட்ட சொல்லி புரிய வை. அவன் என்ன எனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு மேல நீங்க தொடர்ந்து இருக்கணும்னா நீங்க அதுக்கு வாடகை கொடுத்தாகணும். வாடகையா? ஆமா, வாடகை தான். எவ்வளவு வாடகை தர வேண்டியதா இருக்கும்? 4 லட்சம். 4 லட்சமா? அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்ல. இல்லைன்னா காலி பண்ணிட்டு வெளியில போங்க. அப்புறம் போலீஸை கூப்பிட்டு உங்களை நான் வெளியே பிடிச்சி தள்ள வேண்டி இருக்கும். ஜெயிலில் தங்கறதுக்கு எந்த வாடகையும் கொடுக்க வேண்டாம். மதன், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடு. திடீர்னு போக சொன்னா எங்க போவோம்? எங்க போவீங்க எது போவீங்களா எனக்கு தெரியாது. இடத்த காலி பண்ணு. போதும் போதும், போங்க வெளியே எல்லாரும். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். என்ன அப்புறம் சார்? ஒரு நிமிஷம். நீங்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் வாடகையை கொடுத்தது இல்லைங்கிறதுனால இங்க இருக்கிற உங்க பொருட்கள் எல்லாம், அப்புறம் இது என்னது இந்த பொம்மைங்க, இதெல்லாம் ஏன் கஸ்டடியில தான் இருக்கும். என்னது? இதை எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டா என்ன பண்ணி நாங்க வாடகை கொடுக்கறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அப்படி சொல்லாதீங்க சார். உங்க எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்றோம் சார், ப்ளீஸ் சார். உங்களுக்கு இதெல்லாம் உயிரற்ற பொம்மையா தெரியுது இல்ல சார்? இதெல்லாம் உயிரோட்டமான பொம்மைங்க சார். டே தம்பி, ரொம்ப பேசாத. இது அனுதாபம் தர்ற கதையெல்லாம் என் தம்பியை அங்குஷ் கிட்ட வேணா சொல்லு, என்கிட்ட சொல்லாத. அப்புறம் இது என்ன? என்னது? இது எனக்கு 4 லட்சம் ரூபா சம்பாரிச்சு கொடுக்குமா இந்த பொம்மை? 4 லட்சத்தை விடு, 4000 ரூபா இல்லை 400 ரூபா கூட கிடைக்காது இந்த பொம்மைக்கு. வேல்யூவே கிடையாது. ஏன்னா உங்க கலைக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை, 0. அப்புறம் உங்க இந்த குரு இருக்கான்ல, இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. தண்ட சோறு தின்னுட்டு சுத்திட்டு இருக்கான். லூசர் லூசர், போடா லூசர், வெளியே போடா போ. இவன் வேற. யாருன்னா அது? வேற யாரு? ஷார்க்கு தான். திரும்ப திரும்ப கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இருங்க நான் பாக்குறேன். ஹலோ. நான் உன்னை கொல்ல வரேன்டா. இனிமே நீ ஒரு சில நாட்கள் மட்டும்தான் உயிரோட இருப்ப. ஹலோ அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் நமக்கு உதவி செய்வார்ல. ஆமாங்கண்ணே, எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஷாதுல் இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துப்பான்னு எதிர்பார்க்கல. நம்ம போலீஸ் கிட்ட போய் தான் எந்த ஆகணும். பிரயோஜனமும் இல்ல. இவன் தன்னோட மொபைல்ல இருந்து கால் பண்ணவே இல்ல. ஏதோ லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கான். லேண்ட்லைன் நம்பரா? அந்த நம்பர் யாரோடது? நான் செக் பண்றேன். என்னது? என்ன சொல்ற நீ? நான் சரியா தான் சொல்றேன் சார். இந்த நம்பர் ஹாஸ்பிட்டலோட மார்ச்சுரி நம்பர். இந்த ஷார்க் ஏன் மார்க்ல இருந்து மிரட்டல் கால் பண்ணிட்டு இருக்கான்? இந்த நம்பர்ல இருந்து இவங்களுக்கு மிரட்டல் கால் வந்துட்டு இருக்கான். நேத்து ராத்திரி வந்திருக்கு, இன்னைக்கு காலையில வந்திருக்கு. தொடர்ந்து 3 நாளா வந்துகிட்டு இருக்கு. யார் இந்த காலை பண்றது? சார், இந்த ஃபோன்ல இருந்து யாருக்கும் கால் பண்ண அனுமதியே கிடையாது. நான் இங்கேயே தான் இருக்கேன். யாரும் ஃபோன் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீ தான் கால் பண்ணியா? சார், நான் எதுக்கு சார் கால் பண்ண போறேன்? எனக்கு நீங்களாம் யாருன்னே தெரியாது. ஒருவேளை நீ ஷார்துல் சொல்லி செஞ்சிருக்கலாம்ல. என்ன பேர் சொன்னீங்க நீங்க? ஷார்துல். ஷார்துல்லா? இவர்தான். இந்த ஆளுதான் ஷார்துல். உனக்கு இவரை தெரியுமா? இவர் எப்படி உங்களுக்கு கால் பண்ணியிருக்க முடியும்? ஏன் பண்ண முடியாது? இவன் செத்துட்டானா? எப்ப செத்தான்? இவர் இறந்து 3 நாள் ஆச்சு.
அப்ப இவர் எப்படி கால் பண்ணியிருப்பாரு? இந்த ஆள் எப்படி செத்து போனா? இந்த ஆளு ஓவரா குடிச்சிருந்தான். ஒரு கார் வந்து அடிச்சு தூக்கிடுச்சு. ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இவன் இங்கே இப்படி செத்து கிடக்குறான் அப்படின்னா அப்போ ஃபோனில் வந்து என்னை மிரட்டுறது யார் மிரட்டுறாங்க? சார் ஓ, போலீஸ் ரெக்கார்ட் படி பார்த்தா இதுல இருக்க கால்ஸ் மார்கோட லேண்ட்லைன்ல இருந்து வந்திருக்கு. மார்ச்சுரியோட ஃபோன்ல என்ன யாரும் யூஸ் பண்ண முடியாதே சார். அப்புறம் எப்படி நடந்துச்சு? பார்வை 2-3 வாட்டி செக் பண்ணி பாரு. அது என்ன மர்மம்னு பாரு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. சார் ஆ, எதுவுமே தெரிய வராது சார். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா சிஐடி உயிரோட இருக்கிற ஆளுங்களை பிடிக்க முடியும், ஆத்மாக்களை பிடிக்க முடியாது. ஆ, எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் ஷார்தலோட ஆன்மா தான் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஆத்மா கீத்மான்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நல்லா படிச்ச நீங்களே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க கூட படிச்சவங்க தானே? அப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு சடலம் அதால எப்படி ஃபோன் பண்ண முடியும்? எப்படி மதன் அண்ணா கிட்ட அந்த பொம்மைகள் பேசுதுன்னு சொல்லுங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு நார்மல்னு தெரியுதா? உங்களுக்கு கூட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது மதன் சாருக்கு ஏற்பட்ட மாதிரி? ஆமா சார். இல்ல, போகாதீங்க. உங்க யாரையும் நான் விட மாட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. உங்களை கொல்லாம விட மாட்டேன். உங்களை கொல்லுவேன், அண்ணா. கொல்ல போறேன். போகடா. அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? அண்ணா, என்னாச்சு? என்னாச்சு? அடா அண்ணா, என்னாச்சு? அண்ணா, அண்ணா, அதோ அதோ அந்த அட. பொம்மை இங்க இருக்கு. தள்ளி நில்லு. இது பொம்மையா? அது என்ன கொல்ல வந்திருக்கு. அண்ணா. நான் சொன்னேன்ல. ஒரு நிமிஷம். ஏய், நான் சொல்றத இதாச்சுன்னு கேளு. சொல்லுங்கண்ணா. ரவி, அது அந்த சத்தம் மேல இருந்து தான் வருது. மேல யாருமே இல்லையே. ஸ்டோர் ரூம் தான், அதுவும் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸ்டோர் ரூமா? அந்த ஸ்டோர் ரூம்ல தான் எல்லா பொம்மைகளையும் ஒரு பெரிய பெரிய பாக்ஸ்ல போட்டு நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன். பொம்மைகளா? அதுதான், அது பொம்மைங்க தான். அதுதான், அதுங்க எப்படி? என்ன? அண்ணா, நீங்க நீங்க பயப்படாதீங்க. வாங்க பார்க்கலாம். மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ரவி, ஆனா வாங்க போலாம். பார்த்து பார்த்து மெதுவா. ஜாக்கிரதை. மதன் சார்! அண்ணா, வாய்ஸ் இங்க இருந்து தான் வருது. வாங்க. மதன் சார்! மதன் சார்! என்ன சந்திச்சது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன்னா உங்களை ஒரு தடவை கொல்றதுக்கு முன்னாடி நேர்ல சந்திக்கலான்னு இருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னல, பொம்மை பேசுன்னு சொன்னல. ஐயோ! சார், மதன் அண்ணா நிறைய பொம்மைங்களை பாக்ஸுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா தெரியல, அந்த பொம்மைங்களெல்லாம் எப்படி வெளில வந்துச்சுன்னு தெரியல. எங்களுக்கு அந்த பாக்ஸையும் பார்க்கணும், அப்புறம் அந்த ரூமையும் பார்க்கணும். நீங்க எங்க பொம்மையை பார்த்தீங்களோ அந்த இடத்தையும் காட்டுங்க. ஆமா, அந்த ரூம் எங்க இருக்கு? சார், 2 ரூமுமே மேலே தான் இருக்கு. சரி, வாங்க வந்து காட்டுங்க. வாங்க சார். சார், நடமாடுற சவுண்ட் எனக்கு காரிடாரில் தான் கேட்டுச்சு. நான் அந்த பொம்மையை இந்த இடத்துல தான் பார்த்தேன் சார். இந்த ரூம் ஏன் டோட்டலா எம்டியா இருக்கு? சார், நான் என்ன நினச்சேன்னா
இங்கே ஒரு த்ரெட்மில், அப்புறம் ஒரு பைசைக்கிள் விற்கலாம்னு நினச்சேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் டைமே கிடைக்கல. சார் க்ளோஸ் ஆகவே மாட்டேங்குது. வாங்க சார். சார் இதுதான் அந்த பாக்ஸஸ். இதில் தான் அந்த பொம்மைங்களை போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. லைட் ஆன் பண்ணுங்க. ஓகே. சார் அது இந்த ரூம் ரொம்ப நாளாக லாக் பண்ணியிருக்கனால பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் எல்லா பாக்ஸையுமே லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லாக் எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை. யார் வேணாலும் இதை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்கு. இதை செக் பண்ணி பாரு, ஏதாவது மெக்கானிசம் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்ட்டு. சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இதெல்லாம் பேசவே பேசாது. கண்டிப்பா இதுல ஷார்துலோட ஆன்மா தான் பேசிட்டு இருக்கு. உள்ள ஏதாவது மெக்கானிசம் இல்லைன்னா ஸ்பீக்கர் கூட ஒன்றும் இல்லை, ஏன்னா சவுண்ட் வர்றதுக்கு. சார் நிஜமாவே அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா? இதில் இந்த மெக்கானிசமும் இல்லை, எந்த ஸ்பீக்கரும் இல்லையே. அப்புறம் இது இந்த பொம்மையால் எப்படி சார் பேச முடியும்? லாக் டேமேஜ்டா. லாக் டேமேஜாக இருக்குது சார். இங்கேருந்து யார் வேணால் ஈஸியாக உள்ளே வர முடியும். ஏணி வச்சுலாம் பைக் வச்சு கூட ஏறலாமே சார். அப்படியே ஈஸியாக உள்ளே வரலாம்ல சார்? யார் வேணாலும் இந்த ரூமுக்குள்ள வர முடியும் அப்படின்னா பாக்ஸ்ல இருந்த பொம்மைகள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வெளியே கொண்டு போய் திரும்ப உள்ள கொண்டு வந்து இங்க வச்சிருக்கலாம். அதாவது உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக. சார் அதாவது அப்படின்னா ஆன்மா எதுவும் இல்லையா? யோ சும்மாரியா, பேய் பிசாசுலாம் எதுவும் இல்லையா? இது அவன்தான். இந்த வீட்டை பத்தி A to Z தெரிஞ்சு வந்தா இதை பண்ணி இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த பொம்மையை பத்தின விஷயமும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா இது அந்த ஷார்துலோட ஆளுங்களா தான் இருக்கணும். என் உள் மனசு அப்படித்தான் சொல்லுது. என் டவுட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணும். அதுக்கு அந்த ஷார்துலோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு விசாரிங்க. ஹாய், என்னோட பேரு ஸ்வீட்டா. என்னோட பேரு பேஷ். என்னோட பேரு தருண். என்னோட பேரு ஸ்வீட்டா. நான் உங்க எல்லாருக்கும் நல்ல கதை சொல்றதா இருக்கேன். கேக்குறீங்களா? இல்ல, எப்ப பார்த்தாலும் நீ தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்க. அட, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஃப்ரீடா, நீ எப்பவும் நல்ல ரூம் கேப்பல்ல? ஆமா பேஷ், நீ ரொம்ப சரியா சொன்ன. நான் இந்த வேலை செய்கிறேன், ஆனால் நீ தான் ஃபேமஸ் ஆகுற. உன்னோட பொம்மை கூட அதை தான் சொல்லுது. சார் எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த பொம்மை எப்படி பேசுது? அட பங்கஜ், இது ஒரு கலை, குரலை மாத்திர கலை. இதை வென்ட்ரிகுலசம்னு சொல்லுவாங்க. பேசுறது அவங்க தான், ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா அந்த சத்தம் வந்து அந்த பொம்மையிலேருந்து வர்ற மாதிரி தோணும் எல்லாருக்குமே. ஆனால் சார் அவங்க எங்கே பேசுகிறாங்க பாருங்க, அவங்க வாயை திறக்கலையே. நான் சொல்லலை, நான் தான் பெஸ்ட்டு. அதான் அந்த கலையோட நுணுக்கம் பங்கஜ். வாயை திறக்காமலே அவங்களால தெளிவாக பேச முடியும். குரல் வந்து வயிற்றுலேருந்து வரும். இந்த கலையை வச்சு தான் அந்த ஆத்மான்னு சொல்லி உங்கள் விளையாட்டு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு மதன் சார் கிட்ட யாரோ பேசியிருக்காங்க. அதனால தான் நியூஸ் ரீடர்ஸும் அப்படி தான். ஆனால் சார் இவங்க பொம்மைகளை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்காங்களே சார். ஆமாம்மா, அதை அப்படி தான் பண்ணுவாங்க பெட் ஷோரில். ஆனால் சார் மதன் சார் அந்த பொம்மையை பார்த்துருக்காரு, ஆனால் அதை யாருமே டச் பண்ணலையே.
கையை போட்டு இந்த மாதிரி பேச வைப்பாங்களே? ஒருவேளை ஏதாவது மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த பொம்மையில். அதை ஏதாவது ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். சார் ரஃபி தான் சொன்னா அதில் எதுவுமே இல்லைன்ட்டு. ஒன்றுமே இல்லைன்னா சவுண்டு மெக்கானிசம் தான் கிடைக்கல. அது தலைக்குள்ள ஏதோ ஒரு மெக்கானிசம் இருந்திருக்கு. அதனால தான் அதனால தலையை ஆட்ட முடிச்சுது, வாயும் அசைச்சுது. அதான் ரவியும் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி பொம்மையை ரெடி பண்ணுறது ஷாதுல் இல்லைனா அவனோட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அவங்களுக்கு மதன் சார் வீட்டை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விண்டோவோட லாக் உடஞ்சிருக்கும்ன்ட்டு. நைஸாக வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரே இடமா பொம்மைகளை வச்சுட்டு அதை வச்சுட்டு பேச வைக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் சார் அவங்க அங்கேருந்து எப்படி கால் பண்ணாங்க? சார் ஆ சார் ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. மார்க்ரூம்லேருந்து எப்படி கால் வருதுன்னு. எப்படி? சார் அதுக்கான ஸ்பூஃபிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பூஃபிங் சாஃப்ட்வேரா? அது என்னது? சார் இப்போ காட்டுறேன். ஆட என்னய்யா இது? என் பொண்டாட்டி இந்த நேரத்துலயே கால் பண்ணணும்? ஐயா சார், நான் கரண்ட் பில்லை கட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை பவர் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அசிங்கமாக கேட்க கால் பண்ணுறா போல. ஃபோன் எடுத்து பேசுவா சார்? பேசு, போ சீக்கிரம் பேசிட்டு வா. ஹலோ செல்லோ, நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா கரண்ட் பில்லை பே பண்ணிடுறேன். சரியா? என்ன பண்ணி சார், இந்த தடவை பவர் கண்டிப்பா கட் ஆயிடும். அட பூர்வி, நீ எனக்கு கால் பண்ண. ஆனா அது ஏன் வைஃபோட போன் நம்பராச்சே? பூர்வி, இதை எப்படி பண்ண நீ? சார் அதுதான் ஸ்பூஃபிங் சாஃப்ட்வேரோட பவர். எங்கிருந்து வேணா கால் பண்ணலாம். நம்பர் அதுவே காட்டும், நீங்க எதிர்பார்க்குற நம்பர். பூர்வி, இந்த சாஃப்ட்வேர் உனக்கு எங்க கிடைச்சது? சார் சைபர் யூனிட்லேருந்து தான் கிடைச்சது. சார் இதோட உதவியால நம்பர் மட்டும் இல்ல, ஒரு ஆளால தன்னோட லொகேஷனை கூட தப்பா காட்ட முடியும். ஆட்டம் கொக்கா மொக்கா. சார் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன் சார். கொலகார மார்க்கோட நம்பரையா செலக்ட் பண்ணியிருக்கானா? ஷார்துலோட ஆத்மா தான் இதையெல்லாம் செஞ்சதா நாம நினைச்சிடுவோன்னு நினைச்சிருக்கா. அதுக்கு தான் இப்படி பிளான் பண்ணிருக்கு. பை சார். மெதுவா போங்க. பை 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 பாய். டாடா. சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? இந்த விஷயத்துல நீங்க உதவி பண்ணாம வேற யார் பண்ண போறாங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதாவது மதன் சாரை பயன்படுத்துறதுக்கான பிளான் அது உங்களை யார் போட்டது? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல. அப்படியா? எதுவுமே புரியலையா? இல்ல சார், எனக்கு தெரியல. நான் நிரபராதி. ஏய் வாய மூடு. ரொம்ப சிரிப்பு வருதோ? அநியாயமா ஒரு ஆளோட உயிரே போயிருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. புரியல. யாரோட உயிர்? மதன் சாரோட உயிர். அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நாங்க சிஐடியில இருந்து வந்திருக்கோம். சிஐடியா? ஆமா, சிஐடி தான். எங்க சந்தேக லிஸ்ட்ல நீங்க அத்தனை பேர் இருக்கீங்க. நேத்து நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? நான் நேற்று என் ஃப்ரெண்டும் சலூனோட வீட்டில் தான் சார் இருந்தோம். நீங்கள் வேணா அவன் வீட்டில் கேட்டு பார்க்கலாம். அப்போ நீ எங்க இருந்த? சார் நான் அதாவது லோச்சன நானும் ஒரு ஷோக்காக பூனே போயிருந்தோம். இன்னைக்கு காலையில் தான் திரும்ப வந்தோம். பூனேவா? பூனே எப்படி போனீங்க? வீடியோ கேமரால தான். என்கிட்ட அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். இதை பாருங்க. என்னாச்சு? உனக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? நேத்து நீ எங்க இருந்த? சார் அது நான் சொல்றேன். நீ நேத்து நைட்டு மதன் வீட்டில் தான் இருந்தியா இல்லையா? நாங்க தான் இருந்தேன். ஆனா நான் யாரையும் கொல்லல. அங்க எதுக்குடா போன? சார் நாங்க மதனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க நினைச்சோம். அந்த ஆளு சார்துல் சார் கிட்ட பண்ண விஷயம் அது ரொம்ப ரொம்ப தப்பு சார். அப்புறம் இன்னைக்கு ஷார்துல் சார் நம்ம கூட இல்லைன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு ஆள் மட்டும்தான். அவன் தான் மதன். அவரால் தான் இவரும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? ரத்தத்துக்கு பதில் ரத்தமா? இல்ல இல்ல சார், நாங்க அவங்கள மிரட்டதான் நினைச்சோம். அது எல்லாமே கௌரவோட பிளான் தான். ஆமா சார், கௌரவ் தான் நேற்று ராத்திரி எனக்கு கால் பண்ணி சொன்னான்.
ஏறத்தாழ 11:30-12 மணி இருக்கும். ஆனால் நான் போக லேட் ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு தான் நான் போனேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கௌரவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான். உள்ளே போயிட்டானுங்க போல இருக்கே. இப்போ நான் எப்படி உள்ளே போகிறது? பிரச்சனையே அதுதான். மதன் சார் அநியாயமா கொன்னுட்டாங்க. சார், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ கௌரவுக்கு? சார், அது கௌரவ் தானே சொல்ல முடியும். ஓகே, கௌரவ கூப்பிடு. அவன் எங்க இருக்கான்? கௌரவ் இப்போ கோவாவில் இருக்கான் சார். கோவாவா? கோவா எதுக்கு? சார், அது எனக்கு தெரியாது. அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணாத சொல்லிட்டேன். அப்புறம் நீயுமே மாட்டிக்குவ, புரியுதா? சார், அப்படிலாம் இல்லை சார். நேற்று ராத்திரி அவனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. அப்புறம் காலையில் தான் அவன் மெசேஜ் அனுப்பிச்சான். மெசேஜா? எங்க காட்டு. சார், நேற்று ராத்திரி நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு. நான் கோவா வந்து சேர்ந்துட்டேன். கொஞ்ச நாளுக்கு தலைமறைவாக இருக்க போகிறேன். ஆனால் அது அவன் அங்கே எப்போ போனான், எப்படி போனான்? நம்ம கிரைம் சீனுக்கு போகும்போது அப்போ அவன் அந்த இடத்துல இல்லையே. அப்படி ஒரு வேளை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இங்கேருந்து கிளம்பியிருந்தாங்கன்னா கூட அப்புறம் எப்படி கோவாவுக்கு போய் சேர முடியும்? கொலை நடந்தது ராத்திரி 1 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போனோம். ராத்திரி கோவாவுக்கு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது. சார், எப்படின்னா ஃப்ளைட் இல்லைன்னா தன்னோட வண்டி இல்லைன்னா பஸ்ஸு பிடிச்சி போயிருக்கலாம். இல்லை பங்கஜ், டிரைவ் பண்ண கூட குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் ஆகும். மெசேஜ் காலையில் 9 மணிக்கு வந்திருக்கு. அவன் கோவாக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடியே தான் அவன் போட்டிருக்கணும் கன்ஃபார்ம். பங்கஜ், கௌரவோட மொபைலோட லாஸ்ட் லொக்கேஷன் எங்கே இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாரு. கௌரவ் நம்பரை கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கௌரவோட கடைசி லொக்கேஷன் மதன் சாரோட பங்களா தான். நேற்று ராத்திரி 11 மணிக்கு தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். 11:30 மணியா? ஹலோ, தேங்க்யூ சார். கௌரவகுமார்ன்ற பேரில் எந்த ஆளும் கோவாக்கு போகிற எந்த ஃப்ளைட்லையும் ஏறலை. இன்னைக்கு காலையிலையும் இல்லை, நேற்று ராத்திரியும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சார், அவன் எந்த ஏர்போர்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே இல்லை. அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். கௌரவ் இங்கே எங்கேயோ தான் இருக்கான். ஒன்று அவன் இல்லைனா இல்லை வேற யாரும் எப்படி ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அவன் கோவா போனான்னு. ஆனால் சார், யாராச்சும் எதுக்காக அப்படி செய்யணும்? அது ஏன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெட்டி. ஆனால் ஒரு விஷயத்துக்காக தான் செய்யணும். கௌரவ் மதனை கொல்லணும்னு நினச்சிருந்தா எப்பயோ கொண்டிருக்கலாமே. இப்படி பயமுறுத்துகிற ட்ராமா எதுக்கு? இப்படி 4 பேர் சேர்ந்து இந்த பொம்மையை வச்சு விளையாடுறாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேலே அவன் மதன் சாரை கொல்றன்ற விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லவே இல்லையே. எல்லாமே கொஞ்சம் இடிக்குது. அதுக்கு ஒரே விஷயம்தான். முதல்ல கௌரவ் அவசரப்பட்டு மதன் சாரை கொண்டு இருப்பான். அவன் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. அப்படியும் இல்லைன்னா கொலைகாரன் கௌரவ் இல்லை, வேற எவனும். சார், இந்த கொலைகாரன் வேற ஒருத்தனா? அப்புறம் கௌரவ் எங்க சார்? ஒருவேளை கொலைகாரன் கௌரவை கொண்டுட்டு அவனை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு எவிடன்ஸை போட்டு வச்சிருக்கான். நாம என்ன நினைப்போம்னா கௌரவ் எஸ்கேப் ஆயிட்டான், கோவால இருக்கான்னு நினைச்சோம். இதுதான், இந்த லாக் தான் உடஞ்சிருக்கு. இது வழியாக தான் கௌரவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வந்திருக்காங்க மதன் சாரை பயன்படுத்துறதுக்காக. நேற்று கௌரவ் இங்கே வந்துட்டு திரும்ப காணாமல் போயிருக்கான். அப்படின்னா ஒருவேளை அவனுக்கு என்ன நடந்துச்சோ அது இங்கே தான் நடந்திருக்கணும். இங்கே அவனுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா அப்போ அப்படி பார்த்தா ஏதாச்சும் ஒரு ட்ரேசஸ் கண்டிப்பாக கிடச்சே தீரும். ஒரு லூமினல் டெஸ்ட்டை பண்ணிடுவோம். பூர்வி சார், சார், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். இங்க பிளட்டோட ட்ரேசஸ் இருக்கு. எப்போ அவன் அந்த டோர் வழியாக வெளியே போக ட்ரை பண்ணானோ அப்போ யாரோ அவனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. சார், அதுக்கப்புறம் எந்த அடையாளமும் இல்லை. அந்த பக்கம் பாரு. மேலே பாரு.
அப்படின்னு அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் கௌரவ் எடுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். சார் பிளட்டோட ட்ரேசஸ் இந்த இடம் வரைக்கும் இருக்கு. அப்படின்னா கௌரவ் இங்கே எங்கேயோ தான். நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஆனா நமக்கு தெரியவே இல்லை. இப்போ அது இங்கேருந்து காணாமல் போயிருக்கு. அப்படின்னா இப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க போல இருக்கு இந்த வீட்டோட ஆளுங்க. சிஐடியா? ரெண்டு பேரும் ஓடாதீங்க, நில்லுங்க. நில்லுங்க. பின்னாடி போ. உயிரோட தான் சார் இருக்கான். சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. உயிரோட அவனை பதைக்க பாத்தியா? ஆனா எப்படி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு? நாங்க இங்க தான் இருப்போம் எப்படி தெரிஞ்சது? இப்பெல்லாம் மொபைலை வச்சு கூட குற்றவாளியை நாங்க பிடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம் கூட்டிட்டு போ. அந்த சுயநலவாதியான பேராசை பிடிச்ச ஆளு சாகிறது தான் நல்லது. அங்குஷ் அண்ணனோட மரணத்துக்கு அப்புறம் மதன் என்ன மொத்த சொத்தையும் சுருட்டிடலான்னு பார்த்தாரு. நாங்க மட்டும் என்ன பண்றது? அதான் அப்பதான் நாங்க ஒரு பிளான் பண்ணோம். அவர் பேர்ல பொம்மைகள் அட்டாக் பண்ற மாதிரி ஆரம்பிச்சோம். எங்களுக்கு தெரியும் சார், ஆத்மா கீத்மானு எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நாங்க வேற மாதிரி பிளான் பண்ணோம். அதாவது அந்த பொம்மையை வச்சே பழி வாங்கலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க கௌரவ பிடிச்சிங்கல்ல? ஆமா சார். கௌரவ் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கறந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன நினைச்சோம்னா, அதாவது இந்த பொம்மை விளையாட்டை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நாங்க மதனனை கொண்டுடலாம்னு நினைச்சோம். கௌரவ் அட்டாக் பண்ணிட்டு பாக்ஸ்ல போட்டு மறைச்சிட்டீங்க இல்லையா? அப்புறம் மதன் சாரை கொண்டுட்டு அப்புறம் எங்களையும் குழப்பலான்னு பார்த்துருக்கீங்க. பொம்மை தான் அந்த கொலையை பண்ணியிருக்குன்னு எங்களையும் நம்ப வைக்க பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் சிஐடி எந்த காலத்துலயும் ஆத்மாவோட கதைய பொம்மை விளையாட்டை பத்தி நம்பவே மாட்டாங்கன்னு தெரியும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா யார சந்தேகப்படுவீங்கன்னா ஷார்துலோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே தெரியும். முக்கியமா கௌரவ். எங்களை குழப்பறதுக்காக தானே நீ அந்த கோவா மெசேஜ் அனுப்பி வச்ச? நாங்க என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க கௌரவ தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதாவது அவனை கொண்டுட்டு இங்க புதைச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பணத்துக்காக பேராசப்பட்டு நீ உங்க அண்ணனையே கொண்டுட்ட. இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற? இப்போ நீ அந்த ஜெயிலுக்கு போறது அந்த பணத்தை வச்சு தடுக்க கூட முடியாது. உன்னை தூக்கு கயிறுல இருந்து காப்பாற்ற முடியாது.